என்னோட ஹஸ்பண்ட் இங்க கோமா ஸ்டேஜ்ல அட்மிட் ஆயிருக்காருன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஐயோ டாக்டர்! நீங்க போட்ட திட்டம் என்ன இப்ப நடந்திருக்குது என்ன? ஏய், என்ன சொல்ற நீ? நான் ஏதோ நினைவு தப்பி இருக்குன்னதும் அனிமேசியாவா என்னவோ சொல்லுவாங்களே அதுன்னு நினைச்சேன். அது அனிமீசியா கிடையாது, அம்னீஷியா. அந்த மாதிரி ஏதோ ஈஸியா வந்திருக்கும்னு பார்த்தேன். அந்த காரை கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்களேன். ரொம்ப இருட்டா இருக்கு, கொஞ்சம் வெளிச்சமா பார்த்து வண்டியை நிறுத்துறேன். ஐயோமா, வெளிச்சத்துல யாராவது பார்த்தாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை ஆகும். ஏய், இருட்டுல பாம்பு கிம்பி ஏதாவது வந்து கடிச்சிட போகுது. இது இப்படி கிடக்கிறதுக்கு பாம்பு கடிச்சு செத்துச்சுன்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எதுக்கு கார் நிறுத்த சொல்ற? இதை தூக்கி வெளியே போட்டு போறதுக்கு தான். அதுக்காடி நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தோம் இவனை. நாம தூக்கிட்டு வந்த கஷ்டத்தை விட அதை வச்சு பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமாமா? அவன் கோமால இருக்கானோ இல்ல டிராமால இருக்கானோ, நமக்கு தேவை வெற்றி, அவ்வளவுதான். இது வெற்றி இல்லம்மா, படு தோல்வி. நான் சொல்றது லக்ஷ்மியோட புருஷன் வெற்றியை பத்தி. நானும் அவனை பத்தி தாமா சொல்றேன். இப்படி அசைவே இல்லாம மூச்சு எழுத்துக்கிட்டு கிடக்கிறத விட இந்த உடம்ப வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ண போறான்? இன்னைக்கு தேதியில லக்ஷ்மிய கதி கலங்க வைக்கிறது 2 விஷயம்தான். ஒண்ணு வெற்றியோட ஞாபகம், இன்னொன்னு வெற்றி நம்ம கிட்ட இருக்கிறது. வெற்றியோட நினைவு அங்க லக்ஷ்மி கிட்ட. லக்ஷ்மி ஒரு சென்டிமெண்டல் இடியட்ரி. தன்னோட புருஷன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சாலே அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் உயிரோட இருந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டா அவன் நிலைமை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. கத்துவா, கதறுவா, கண்ணீர் விடுவா. நான் அவனை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் உடஞ்சு போயிடுவாடி. ஒருவேளை இவனுக்கு நினைவு திரும்பிட்டா நம்ம காட்டுல அடமழை தாண்டி. நினைவு திரும்பினா அவன் லக்ஷ்மி கிட்ட போறான். போறதுக்கு முன்னாடி நினைவு திரும்பி ஒரு 1/2 மணி நேரம் அவன் நம்ம கூட இருந்தா போதும். அவனோட பிரெயினை நம்மளால வாஷ் பண்ண முடியும். அவன் பிரெயினை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இவன் நம்மளை விட்டு போக மாட்டான். பிரெயின் வாஷா? அப்படி ஒண்ணு இருக்கோ? ரிஷி இருந்த சூழ்நிலை வேற, இவன் இருக்க சூழ்நிலை வேற. புரியலம்மா. வெற்றி எப்படி ஆந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு போனா? மா, முட்டுக்காடுல இவன் கடல்ல தவறி விழுந்து அந்த கடலால அவனை இழுத்துட்டு போய் ஆந்திரால விட்டுருக்கு. அதுல நாம ஒரு சின்ன திருத்தம் பண்ண போறோம். அவன் தண்ணியில தவறி விழல, அவனை தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டாங்களா? லக்ஷ்மியும் ரிஷியும். அவங்களா? எதுக்குமா? அவங்க 2 பேருக்கும் கள்ள காதல் இருந்துச்சு. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக முடிவு பண்ணாங்க. அதுக்கு இவன் இருந்தா தடையா இருக்கும்னு யோசிச்சு ஒரு திட்டம் போட்டு முட்டுக்காட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க போட்ல இருந்து வெற்றியை தண்ணியில தள்ளி கொல்ல பார்த்தாங்கன்னு கொளுத்தி போட வேண்டியதுதான். அத வச்சு இவனை உசுப்பேத்தி கொம்ப சீவிட வேண்டியதுதான். நமக்கு பதிலா வெற்றியே லக்ஷ்மியும் ரிஷியும் கீழ்ச்சிடுவான். செம்ம பிளான்மா. ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த ஜென்மத்துக்கு நினைவு திரும்பணுமேமா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்ப சொல்லு, இவனை வச்சுக்கலாமா இல்ல தூக்கி போடலாமா? இல்ல 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 இல்ல, வச்சுக்குவோம். வச்சு செஞ்சு அவங்க 2 பேரையும் தூக்கி போடுவோம். ஐயோ, ஒண்ணும் புரியலையே. எங்க போனே தெரியலையே மாமா. ஐயோ, என்ன டாக்டர், நம்ம எதுக்கு இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கோம்? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பதட்டப்படாதீங்கம்மா. இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிடல்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண போயிருக்காரு. அவர் வந்துட்டுமே. கேமரா இல்லாத பக்கமா குழந்தை தூக்கிட்டு போயிருந்தா என்னங்க பண்றது? இத பாருங்க சார், இந்த ஹாஸ்பிடல்ல டாய்லெட் பாத்ரூமை தவிர எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு. யாரும் அதுல இருந்து தப்பிக்க முடியாது. நீங்க தைரியமா இருங்க. அவளே உடம்பு சரியில்லாத குழந்தை,
அவளை போய் தூக்கிட்டு போயிருக்காங்களே, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஐயோ நாங்க என்ன பண்ணுவோம்? தெரிஞ்சு பண்ணிருக்காங்களா தெரியாம பண்ணிருக்காங்களான்னு தெரியலையே. மாமா, இந்த லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க மாமா. வேண்டாமா, அவளும் முக்கியமான வேலையா தானே போயிருக்கா. இதை சொன்னா அதை விட்டுட்டு வந்துருவாளேம்மா. ஆமா, பிறந்த குழந்தைய கடத்திட்டு போறது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இது வளர்ந்த குழந்தை. ஹலோ டாக்டர். சார், ஏதாவது தெரிஞ்சுதா சார்? எல்லாமே தெரிஞ்சிருச்சு. உங்க குழந்தையை கடத்திட்டு போனது இவதான். இவள நான் மருந்து வாங்கிட்டு வரும்போது லெஃப்ட் கிட்ட பார்த்தனே. அம்மா, குழந்தை வச்சிருந்தாளா? ஆமா மாமா, தோள்ல குழந்தைய போட்டுட்டு அது துணியால மூடி இருந்தா. ஐயோ, என் கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு போயிட்டாளே. ஐயோ, நான் தான் அதை பார்க்காம விட்டுட்டேன். நானும் பக்கத்துல படுத்திருந்து நான் பார்க்காம போயிட்டேனே. ஆமா, இந்த கிழவியை இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்லைங்க சார். இவ்வளவு பெரிய குழந்தைய எதுக்காக கடத்துவாங்க ஒண்ணுமே புரியல எனக்கு. எங்க ரெக்கார்ட்ல இருக்கிற குழந்தை கடத்தல்காரங்க போட்டோவோட நாங்க மேட்ச் பண்ணி பார்த்துட்டோம். இந்த கிழவி இதுவரைக்கும் அந்த லிஸ்ட்லயே இல்ல. இந்த கடத்தல் குழந்தையை கடத்தி விற்கிறதுக்காகவும் நடக்கல. அதுவும் இல்லாம சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிற குழந்தையை கடத்திட்டு போறாங்கன்னா அதுக்கு பின்னால வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணமா இருக்கு சார்? உங்களுக்கு இவங்க ஆகாதவங்களா இருக்கலாம், இல்ல இது கடத்திட்டு போய் உடல் உறுப்புகளை விற்கிற கும்பலா கூட இருக்கலாம். சார், குழந்தையோடைய உறுப்புகளை கூட கடத்துவாங்க. ஆர்கன்ஸ்ல சின்னவங்க பெரியவங்க எதுவும் இல்லை. யாரு வேணாலும் யாருக்கும் பொருந்தும். சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல இது மாதிரி நடக்குதுமா. டாக்டர், என்ன டாக்டர் இதெல்லாம் ரொம்ப கொடுமையால இருக்கு. கடைசியா ஒரு காரணம் இருக்கு. இப்போ சமீபத்துல ஒரு சில இடங்கள்ல இப்படி நடந்திருக்கு. எதுக்கு சார்? நரபலி கொடுக்கிறது. குழந்தைகளை சில இடங்கள்ல கடத்திட்டு போயிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? நரபலியா? என்னங்க பண்றது, நாடு அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. மந்திரம், மாந்திரீகம், சூனியம், வைப்புன்னு இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காகவும் அவங்க கடத்தி இருக்கலாங்கிறது என்னோட எண்ணம். ஐயோ, நான் எல்லா ஸ்டேஷன் செக் போஸ்ட்லயும் அலாட் பண்ணிருக்கேன். போட்டோவையும் அனுப்பியிருக்கேன். நிச்சயமா எங்கேயாவது அவ மாட்டிடுவா. சார் சொல்லுங்க. நீங்க மந்திர மாந்திரிகன்னு சொன்னதுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னது? எங்க யாழினிக்கு இப்படி உடம்பு சரியில்லாம போனதை சூனியம் வச்சதாலதான். சூனியமா? யாரு வச்சது? யாரோ. அம்மா, அவன் பேர் என்னம்மா? காத்ரா. காத்ரா சார். காத்ரா. காத்ரா பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா சார், காத்ராங்கிற மந்திரவாதி தான். அவனாலதான் இந்த குழந்தை இவ்வளவு பாடுபடுது சார். அவனை தேடித்தான் என் மகனும் மருமகளும் போயிருக்காங்க. அவன் மந்திரத்தை தடுத்து நிறுத்தலைன்னா எங்க குழந்தையோட உயிருக்கே ஆபத்து சார். எனக்கு என்னமோ நீங்க சொல்ற விஷயத்துக்கும் இந்த கடத்தலுக்கும் சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது. மாமா கூப்பிடுறாரு. என்னன்னு கேளுமா. ஹலோ, சொல்லுங்க மாமா. லட்சுமி, இங்க ஒரு பிரச்சனையே ஆயிடுச்சுமா. என்னாச்சு மாமா? நம்ம யாழினிய காணோம்மா. என்ன மாமா சொல்றீங்க? யாழினிய காணுமா? என்ன சொல்ற லட்சுமி? தேன்மொழி மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருந்தா. நான் யாழினி ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தேன். யாரோ ஒரு கிழவி வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாமா. உங்களுக்கு யார் சொன்னா? இங்க போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்கம்மா. அவங்க தான் ஆஸ்பத்திரியில் இருக்கிற கேமராவை பார்த்து சொன்னாங்கம்மா. ஐயோ, இப்போ என்ன மாமா பண்றது? அதாம்மா, இன்ஸ்பெக்டர் கூட உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. அவர்கிட்ட கொடுக்குற பேசுமா. ஹலோ. என்ன சார் இப்படி சொல்றாரு? நீங்க கவலைப்படாதீங்க மேடம். குழந்தையை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்புறம் உங்க மாமா குழந்தைக்கு யாரோ சூனியம் வச்சிருக்கிறதா சொன்னாரு. சார் சொல்லிட்டாரா எல்லாத்தையும்? ஆமா மேடம். எனக்கு என்னமோ குழந்தைய கடத்திட்டு போனது அவங்களா தான் இருக்கும்னு தோணுது.
நீங்க அவங்கள தேடி தானே போனீங்க, அவங்கள கண்டுபிடிச்சிட்டீங்களா? சார் இல்ல சார், இப்பதான் அட்ரஸ் கிடைச்சிருக்கு. அவனை தேடி தான் போயிட்டு இருக்கோம். அந்த அட்ரஸ் என்கிட்ட சொல்லுங்க, நாங்களும் அங்க வந்துடுறோம். அது ஏதோ காக்கலாப்பேட்டை சுடுகாடா சார். சுடுகாடா? ஆமா சார், சுடுகாட்டுல தான் அந்த வேலையே செய்வாங்களாம். காக்கலாம்பேட்டை சுடுகாடு தானே? ஓகே மேடம், நாங்க அங்க வந்துடுறோம். எதுக்கும் நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க. நிச்சயமா குழந்தைய அவங்க தான் கடத்திட்டு போயிருக்கணும். எனக்கும் சரியா தெரியல சார். சரி பரவாயில்ல, நாங்களும் உடனே அங்க வர்றோம். இந்தாங்க அம்மா, நீங்க வீட்டுக்கு போங்க. குழந்தை கிடைச்சதும் நாங்களே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். சார், குழந்தை கிடைச்சிருவால? கவலைப்படாதீங்கம்மா, பிடியறதுக்குள்ள நாங்க குழந்தையோட வர்றோம். உங்க குழந்தைக்கு நான் பொறுப்பு. நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. ரொம்ப நன்றி சார். டாக்டர், நீங்க கொஞ்சம் வாங்க. எனக்கு நல்லா தெரியுமா, அந்த காத்ரா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இருக்கான். நிச்சயமா அவனை சும்மா விடக்கூடாது. இன்னும் 11:30 அந்த காத்ரா இருக்கிற இடத்துக்கு நம்ம போய் ஆகணும். அதுக்குள்ள போனாதான் நம்ம போற காரியம் வெற்றி அடையுமா. சாமி, நீங்க சொன்ன குழந்தை இதுதானே? ஆமா, இவளேதான். இனி என்ன எந்த மந்திர சக்தியும் கட்டுப்படுத்த முடியாது. இனி யார் நினைச்சாலும் இந்த குழந்தைய சாவுல இருந்து காப்பாற்ற முடியாது. என் மகனை அழிச்ச ஆத்மாவையும் இந்த குழந்தை உயிரையும் இன்னும் 3 மணி நேரத்துல அக்னிக்கு இரையாக போகுது. என்னுடைய இந்த காஷ்மாரா பூஜையில நான் ஜெயிக்க போறேன். என் மகளுடைய ஆத்மாவை சாந்தி அடைய வைக்க போறேன். டாய் பூஜை, இந்த குழந்தை தூக்கிட்டு போய் பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. கொடுமா. பாத்து போ, பாத்து போடா. வர சாமி. காஃபியை கேட்டுட்டு இவங்க எங்க போனாங்க? ம்? இவனுக்கு வந்த வாழ்க்கைய பார். யார் வீட்டு பெட்ரூம்ல இவன் ஒய்யாரமா படுத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு தான் நாயா பிறந்தாலும் நல்ல வேலையில பிறக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன சரசு, தானே ஏதோ புலம்பிட்டு இருக்க? அட நீங்க வேறம்மா, பின்ன என்ன நான் இவங்கிட்ட பேசிட்டு இருக்க முடியும்? பேச முடியும்டி. எப்போ? எப்ப வேணாலும் அது நடக்கலாம். டாக்டர் ஆன் தி வே. ஓஹோ, போய் டாக்டர் கூட்டிட்டு வா. சாரி வெற்றி, நீ தூங்குன வரைக்கும் போதும். நான் உன் நிம்மதியை கெடுக்க போறேன். அப்பதானே நீ போயிட்டு அவங்க நிம்மதியை கெடுப்ப. மா, டாக்டர் வந்தாச்சு. வாங்க டாக்டர், இவர்தான் நான் சொன்ன பேஷண்ட். ஓகே மேடம், இவரோட ரிப்போர்ட்ஸ் கொஞ்சம் கொடுங்க. சரசு, போய் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வா. இந்தாங்க. இந்தாங்க டாக்டர். கோமா ஸ்டேஜ் 1ல இருக்கு மேடம். நடுவுல ஒரு முறை ரீகைன் ஆன மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்திருக்கு. டாக்டர்ஸ் ஒன்றும் பெருசா கேர் எடுத்த மாதிரி தெரியல மேடம். அனதன் தான் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர். மேபி. டாக்டர், நீங்க எப்படியாவது இவரை நார்மலுக்கு கொண்டு வரணும். ட்ரை பண்ணலாம் மேடம். அவரோட மூளை இப்போ ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கு.
அதை நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணா சில ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதை வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஆனால் அது வந்து உடனே நடந்துரும்னு எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக நடக்கும், நல்லபடியாக நடக்கும். டாக்டர், இவருக்கு சாப்பாடு? சலைன் தான் மேடம் இவருக்கு சாப்பாடு. அதில் கொஞ்சம் மெடிசன்ஸ் கலந்துருக்கேன், அதுதான் அவருக்கு சாப்பாடு. அதை வந்து அப்பப்போ மாற்ற மறந்துடாதீங்க. வேற ஏதாவது இவருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா? இல்லை, இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. பொறுமை தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஓகே டாக்டர். சரி, நான் கிளம்புறேன். தேங்க்யூ டாக்டர். பார்த்துக்குங்க. அம்மா, இவனுக்கு சுய நினைவு வரும்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. அது உன்னோட கருத்து. வருங்கிறது என்னோட நம்பிக்கை. இவன் நமக்கு யானை மாதிரி. இவனுக்கு நினைவு வந்தாலும் லாபம்தான், வரலனாலும் நமக்கு லாபம்தான். இவனுக்கு நினைவு வந்தா நமக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி, இல்லனா லாட்டரியில முதல் பரிசு அடிச்ச மாதிரி. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நான் ஜாக்பாட்டுக்கு ட்ரை பண்றேன். என்னம்மா நீங்க குத்துற குத்துல எல்லா இடத்தும் வெளியே வந்து அந்த ஆள் மண்டையை போட்டுருவான் போல இருக்கு. அப்புறம் கொலை கேஸ் ஆயிட போதுமா? பேசாம இவனை லக்ஷ்மி கிட்டே ஒப்படைச்சிடலாமா? அப்படி போயிட்டானா ரிஷி அவங்கள விட்டு விலகிடுவார்ல. நம்ம வேற ஏதாவது திட்டத்தை போட்டு வேணா அவங்கள காலி பண்ணிடுவோம். வாயை மூடுறியா? உன்கிட்ட நான் எந்த ஐடியாவும் கேட்கல. இவனை வச்சு எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. உன்னை வச்சு உன் பொண்டாட்டி உயிரை நான் எடுக்க போற வெற்றி. சக்தி, குடிக்க பால் கொண்டு வரட்டுமா? இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது, சீக்கிரமா குணமாயிடுவ. வாங்க. யாழினி எங்க? என்னங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ஏங்க யாழினி எங்கங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களே. ஐயோ கடவுளே, அவளுக்கு என்னதான் ஆச்சு? தேனு, நீயாவது சொல்லுமா, என்ன நடந்தது? யாழினிக்கு என்ன ஆச்சு? அத்தை, யாழினிய காணோம் அத்தை. என்னது? யாழினிய காணோமா? ஆஸ்பத்திரிக்கு தானே போனீங்க, எப்படி காணாம போயிட்டா? வள்ளியம்மா, ஆஸ்பத்திரில இருந்து யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு நீங்க சும்மா இருந்தீங்களா? அப்படி யாருங்க தூக்கிட்டு போவாங்க? அவளுக்கு சொந்தம்னு இருக்கிறது நாம மட்டும் தானே. அத்தை, நான் கடைக்கு மருந்து வாங்க போயிட்டேன். மாமா தூங்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல ஏதோ ஒரு கிழவி வந்து தூக்கிட்டு போயிருக்காத்த. அது அங்க இருக்கிற கேமராவுல பதிவாயிருக்கு. என்னது கிழவியா? எந்த கிழவி? வள்ளி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. போலீஸ் அவங்கள தேடி போயிருக்கு. ஏங்க, உடம்பு சரியில்லாம இருக்கிற பொண்ணு எதுக்கு கிழவி தூக்கிட்டு போனோம்? அவ காணாம போனதுக்கும் மந்திரவாதி கும்பலுக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு போலீஸ் சந்தேகப்படுது. அந்த மந்திரவாதியை தேடித்தானே நம்ம லட்சுமி போயிருக்கா? வள்ளியம்மே, இப்ப போலீஸ் அங்கதான் போயிருக்குது. மந்திரவாதி குழந்தைய வச்சு ஏதோ பூஜை பண்ண போறான்னு தோணுது.